கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எங்கே இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் உள்ளத்தை பார்த்து பேச விரும்புகிறார். எந்த சோதனையிலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தம் என்றால், இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ரெடி டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் ஃபெய்த், உங்கள் இருதயம் ஆயத்தம் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். வசனம் அவனுக்கு உணவாக இருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தை அவனுக்கு பலனாக இருக்கிறது. நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு முன்பதாகவே தெரிவிக்கிறார். தான் நேசிக்கிற தன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் முன்பதாகவே சொல்லுகிறார். இது ஒரு அற்புதமான ஜெப நேரம். இந்த அருமையான பிரைட் டைம் சேனல் மூலமாக யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறீங்களோ, எத்தனை இருதயம் கனெக்ட் ஆகிருக்கிறதோ, உங்கள் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் கட்டளையிட போகிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் இருதயம் கீழ்ப்படிய போகிறது. நீங்கள் விட்டு கொடுத்தால் போதும். இது ஒரு தீர்க்க தரிசன ஜெபம். உங்களுக்கு என்ன நடக்க போகுது? எதை கொண்டு சத்துரு உங்களை தடுக்கிறான்? எப்படி ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது? எப்படி தேவ திட்டங்கள் தடைபடுகிறது? தேவனுடைய ஆவிக்குரிய நன்மைகளாகிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பரிபூர்ண சித்தங்கள் எப்படி தடைபடுகிறது? இந்த உலகத்துல தேவனுக்காக எதையுமே செய்ய விடாதபடி இயேசு அற்புதம் செய்யவில்லை, ஆவியானவர் கிரியை செய்யவில்லை என்று நம்மளை கொண்டே சொல்ல வைக்கிறதுக்கு சத்ருவானவன் திட்டம் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது, இதன் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விட்டு விடாதே, உன் ஓட்டத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆம் தேவ ஜனமே, ஓட்டம் என்பது ஒரு உலகத்தானை போல ஒரு ரன்னிங் ரேஸை பத்தி வேதம் சொல்லவில்லை. வாழ்க்கை என்ற ஓட்டத்தை பத்தி வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் விசுவாசத்தை தொடங்கினார்கள், ஆனால் விசுவாசத்தில் நடக்கவில்லை, விசுவாச ஓட்டத்தை முடிக்கவில்லை. நீங்கள் ஒரு குடும்ப ஸ்திரியா இருக்கலாம், கிச்சன்ல இருந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் ஆவியானோர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் ஓட்டத்தை தொடர முடியும். உலகத்தில் உள்ள ஓட்ட பந்தயத்தை பத்தி ஆண்டவர் பேசவில்லை. காலேஜ் படித்து கொண்டு இருக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கலாம், ஒரு சின்ன ரூமுக்குள்ள நீங்க வசித்து கொண்டு இருக்கலாம். வெளி தேசத்துல இருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், ரூமுக்கு வருகிறேன், இவ்வளவுதான் என்னுடைய கடமையா இருக்குது. பணத்தை சம்பாதிக்கிறேன், பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறது, கடனுக்கு போகிறது. நான் ஒரு ஏடிஎம் மெஷின் போல, பணம் சம்பாதிக்கிற மெஷின் போல இருக்கிறேன். எல்லாரும் என்னிடத்தில் பணத்தை மட்டும் தான் கேட்கிறார்கள். நான் நல்லா இருக்கிறேனா இல்லையா என்று கேட்க மாட்டேங்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஓட்டத்தை ஓட மறந்து விடாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கஷ்டமான வாழ்க்கை தான், போராட்டமான வாழ்க்கை தான், ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், ஓட்டத்தை ஓடுங்கள், இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். ஆம் தேவ ஜனமே, எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ரத்தம் நிற்கும் பொழுது, அந்த ஹார்ட் பீட் நிற்கும் பொழுது அந்த ஜீவன் பிரிகிறது. எந்த தேவ ஜனமெல்லாம் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை நிறுத்துகிறார்களோ, சத்ரு அவர்கள் வாழ்க்கையை கையில் எடுக்கிறான். அவர்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். பிரேயர் டைம் குடும்பத்தார், நீங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படி இணைந்து செபிக்க வேண்டும், எப்படி சத்ருவை யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் புதிதாக கேட்கிறவர்கள் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு மனுஷனுக்குள்ள ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது போல உங்களுக்குள்ள விசுவாசம் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்று சோதித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கசப்பினால் நிறைந்திருக்கிறதா, சோர்வினால் நிறைந்திருக்கிறதா, பயத்தினால் நிறைந்திருக்கிறதா, இல்ல விசுவாசம் உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறதா? ஒரு ஃபேன் ஆன் பண்ணி விட்டா ஃபேன் ஓடுகிறது போல உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை ஆன் பண்ணி விடுகிறது உங்க வேலை. நீங்கள் ஆன் பண்ணி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆம் தேவ ஜனமே, எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை இதுக்கு மேல ஜெபிக்க முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்றாங்களோ, அப்ப தேவ கிருபை நிறுத்தப்படுகிறது. தேவ ஜனங்கள் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, என்னால ஜெபிக்க முடியல, என்னால விசுவாசிக்க முடியல, அதை சொல்லிடவே கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறவர்களுக்கு மேல கிரியை செய்கிறது. சத்ருனுடைய தந்திரமே உங்கள் விசுவாசத்தை தடை பண்ணணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க? கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். இந்த தீர்க்க
தீர்க்க தரிசன செக்ஷன்ல கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிரப்ப போகிறேன், நிரப்பப்படுவாயாக என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க எந்த எல்லைகள்ல இருந்தாலும் சரி, எந்த பகுதிகளில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆள் பாத்திரத்தை திறந்து வைக்க ரெடி என்றால், ஒரு வெறுமையான பாத்திரம் இருக்கிறது என்றால், அந்த பாத்திரத்தை நிரப்ப நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க தேவச்சனமே, இந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அந்த சத்தம் அந்த எண்ணெய்க்கு கேட்டது. எண்ணெய் புறப்பட்டு வந்த பாத்திரத்துல இவனுடைய வார்த்தை போய் சென்றது. தேவ கிருபை அங்க ஊற்றப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கிருபை உணர்ந்து கொண்டது, இனி இங்க பாத்திரம் இல்ல, இனி இங்க நிரப்புனா அது கீழே கொட்டும். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பணும்னு நினைக்கிறார். ஆனால் உங்கள் இருதயம் திறக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய நன்மைகள் உங்க வீட்டுக்குள்ள வராது. தேவ ஜனங்களே, இருதயம் எப்படி திறக்கப்பட வேண்டும்? இருதயத்துக்குள்ள வசனம் எப்படி செல்ல வேண்டும்? தீர்க்க தரிசன வார்த்தைகளை இருதயத்துக்குள்ள எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமானால் தொடர்ந்து நம்ம பிரையர் டைம் சேனலை பார்த்து கொண்டிருங்கள். உங்களை அறியாமலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை திறப்பார். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார், எந்த மனுஷனும் திறக்கவில்லை. ஏன் உங்கள் இருதயத்தை அவர் திறக்க மாட்டார்? ஜெபியுங்கள், ஆண்டவரை என் இருதயத்தை திறங்க. லார்ட், ஓபன் மை ஹார்ட் ப்ளீஸ். let the heart open, let the door of my heart open. வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கதவண்டை நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ள பிரவேசிப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு நன்மையை பிரவேசிக்க விடுகிறீங்க? ஏதோ ஒரு நன்மை வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களே, இந்த காரியம் நடந்தா என் குடும்பம் மாறும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை திறக்க ரெடியா? நன்மை வருகிறது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, தீர்க்கதரிசி இறந்து போய்விட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி எலிசாவோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு உடன் ஊழியனாக இருந்திருந்தான். அவன் இறந்து போன பொழுது அவனுடைய மனைவி எலிசாவின் இடத்தில் வந்து சொல்லுகிறாங்க, கடன்காரங்க வந்து கடன் கேட்கிறாங்க, கட்டி முடிக்க பணம் இல்லை, என் கணவரும் இறந்து போய்விட்டார். அந்த சகோதரி சொல்றாங்க, என் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதர், ஆனால் அவர் இப்பொழுது இல்லை, இறந்து போய்விட்டார். கடன்காரங்கள் என்னை என் பிள்ளைகளையும் கொடுமைப்படுத்துகிறார்கள். கடன்காரர்கள் எங்களை அடிமைகளாக கொண்டு போக போறார்கள், எங்களை அடிமைப்படுத்துகிறார்கள், எங்களை காப்பாத்துங்கள் என்று கேட்டாள். ஆம் தேவச்சனமே, எலிசா கேட்டார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னாள், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். அப்பொழுது எலிசா சொன்னார், உன் அயல் வீட்டுக்காரர் இடத்துல போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. பாத்திரங்களை வாங்கின பிறகு அவர்கள் எல்லாரும் பாத்திரங்களை அடுக்கி வைத்து கதவை பூட்டினார்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எத்தனை பாத்திரம் திறந்திருந்ததோ அத்தனை பாத்திரமும் நிரப்பப்பட்டது. உங்கள் இருதயம் திறந்திருக்கிறதா? உங்கள் இருதயம் திறந்திருக்கும் என்றால் உங்கள் பாத்திரம் நிரப்பப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்ட பிறகு உங்க இருதயம் திறந்திருக்கும், கர்த்தர் நிரப்புவார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத அநேக அற்புதங்களை இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார் தேவ ஜனமே. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப வேண்டும் என்று வந்திருக்கிறார். அவரால் நிரப்ப முடியாத ஒரு காரணம் என்னவென்றால், அநேகருடைய இருதயமாகிய பாத்திரம் மூடப்பட்டிருக்கிறது. சிந்தனை திறந்திருக்கிறது, ஆனால் இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை திற. தேவைகள் இருக்கிறது, கடன் இருக்கிறது, பாரம் இருக்கிறது, ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளத்துல ஒன்றும் ஓடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்தில் இருந்து வருகிறது தான் தாக்கத்தை உருவாக்கும். சிந்தனையில் இருந்து வருகிறது சிந்தனையோடு போய்விடுகிறது. 1000 கற்பனையோடு 1001வது கற்பனையாக கரைந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்திலிருந்து வருகிறது தான் அசைவை உண்டாக்கும், உள்ளத்திலிருந்து வருகிறது தான் ஒரிஜினாலிட்டி. உங்கள் இருதயம் திறந்திருக்கிறதா, இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறதா என்று ஆவியானவர் கேட்கிறார். ஒரு நாளும் தேவ ஜனமே, உங்கள் இருதயத்தை பூட்ட விடாதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் திறந்து இருக்கும் என்றால் அற்புதம் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில்
ஒரே ஒருக்கா தான் எண்ணெய் ஓடி வந்தது, அந்த பாத்திரங்களை நிரப்பினது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்கள் மரிக்கும் வரைக்கும் உங்கள் ஜெனரேஷனுக்கு ஒரு அருவி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அபிஷேக தைலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியின் தைலம். யாரெல்லாம் திறந்திருக்கிறார்களோ, யாருடைய பாத்திரம் எல்லாம் திறந்திருக்கிறதோ அவர்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் அல்ல. நடுராத்திரியில எழும்பி ஜெபித்தால் நிரப்புவார், விடிய காலையில எழும்பி ஜெபித்தால் விடிய காலையில நிரப்புவார், மத்தியான வேளையில ஜெபித்தால் மத்தியான வேளையில் நிரப்புவார். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் சத்துருவனுடைய தந்திரம் உங்கள் இருதயத்தை பூட்ட வேண்டும். உங்க சிந்தனையில ஏகப்பட்ட பாரம், அது இருக்குதே இது இருக்குதே. ஆனால் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரக்கூடிய உங்கள் இருதயத்தை பூட்டி வைக்கிறான். சோர்வினால் பூட்டி வைக்கிறான், பயத்தினால் பூட்டி வைக்கிறான், பாவத்தினால் பூட்டி வைக்கிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த கட்டு உடைகிறது. லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் உங்களுக்கு உங்க இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள வைத்தாங்க. பாத்திரம் எல்லாம் திறந்திருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டவர் தாராரு. எப்படி அயல் வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சது பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தாராரு. உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதுக்கு மேல ஜெபிக்க முடியாது என்று சொல்லியிருந்தீங்கன்னா அது உங்களுடைய ஃபுல் ஸ்டாப். அதை அழிச்சு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன்பா, அற்புதத்தை பார்க்காததுனால நான் ஜெபிக்காம போயிட்டேன், ஆனா என்ன மன்னிங்கப்பா, அற்புதம் நடக்குதோ இல்லையா நான் ஜெபிக்க போகிறேன். என் ஆண்டவர் என்னை நிரப்புவார். ஆண்டவர் நிரப்புனார்னா வெறுமையா நிரப்புவாரா? ஆண்டவர் நிரப்பின பிறகு ஒண்ணு இல்லாமல் இருக்குமா? ஆண்டவர் நிரப்பினார்னா ஏதாவது ஒன்று காணப்படும். அது காணப்படுகிற வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை திறங்க. ஏதோ ஒன்று எனக்கு தாமதமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில தாமதமா இருக்கிறது, ஏதோ ஒன்று என் குடும்பத்துல தாமதமா இருக்கிறது, ஏதோ ஒன்று என்னால ஜெபிக்க முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா இந்த சாட்சிகளை கேட்கும் பொழுது ஒவ்வொரு பாத்திரத்தை அவர்கள் அடுக்கி வைத்தது போல உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்துல நீங்க உதவி செய்ய முடியாதுன்னு என் இருதயம் சொல்லுகிறது. அந்த சோர்வை மாத்துங்க, அந்த சந்தேகத்தை மாத்துங்க என்று ஜெபியுங்கள். தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை திறப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதய கதவை திறக்கும் பொழுது அதுக்குள்ள நன்மையினால் நிரப்புவார். நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா? பாருங்க தேவச்சனமே, ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போறவங்க, இல்ல ஒரு பிரஷர் டெஸ்ட் எடுக்க போறாங்க, பிபி டெஸ்ட் பண்றவங்க, சுகர் டெஸ்ட் பண்றவங்க எல்லாரும் தங்க கைகளை எங்க கொடுக்கறாங்க? அந்த டெஸ்ட் பண்றவங்கள்ட்ட கொடுக்கறாங்க. என்னதான் அவர்கள் கரங்களா இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை எடுக்கணும்னா கண்டிப்பாக அவர்கள் கைகளை கொடுக்க வேண்டும். ஒரு முடி வெட்டுற கடைக்கு போறீங்க, அந்த முடி வெட்டுற கடையில உங்களை நீங்க ஒரு மணிக்கூர் விட்டு கொடுக்குறீங்க, இல்ல ஒரு அரை மணிக்கூர் விட்டு கொடுக்குறீங்க. போகும் பொழுது நிறைய முடியோடு அசிங்கமா போயிருந்திருப்பீங்க. ஆனா வரும் பொழுது அழகாக ஹேர் கட் பண்ணி முடிய நீட்டா வெட்டி அழகாக வாரீங்க. கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்தாலே மாற்றங்கள் நடக்கிறது. பாருங்க தேவச்சனமே, நீங்க குடியிருக்கிற வீடை பாருங்கள். 10 வருடம் 15 வருடம் ஆகும் பொழுது பெயிண்ட் எல்லாம் போய் விடுகிறது. திடீர்னு ஒரு நல்ல விசேஷங்கள் வரும் பொழுது பெயிண்ட் அடிக்கிறீங்க. அந்த பெயிண்டிங் பண்ணும் பொழுது ஒரு 3 நாள் நீங்க பெயிண்டர் கிட்ட அந்த வீடை விட்டு கொடுக்குறீங்க. 2 நாளோ 3 நாளோ இல்ல 1 நாளோ விட்டு கொடுக்கும் பொழுது அந்த வீடை அவர்கள் சுத்திகரித்து திரும்பியும் பெயிண்டிங் பண்றாங்க. அதனுடைய லெவல் மாறுகிறது, அழகு உண்டாகுகிறது. ஒரு மனிதன் கையில நம்ம விட்டு கொடுத்தாலே சில காரியங்கள் சம்பவிக்கிறது, சில மாற்றங்கள் சம்பவிக்கிறது. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் நன்மையினால் நிரப்ப போகிறாரு. இந்த ஜெபம் ஒரு சிறிய ஜெபம் தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கட்டுகளை உடைக்கும். இதன் பிற்பாடு எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தை திறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். நல்லா புரிந்து கொள்ளணும் தேவச்சனம். பழைய ஏற்பாட்டில் எலிசா சொல்லும் பொழுது அந்த ஒரு நேரம் தான் நிரப்பப்பட்டது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் எப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பெல்லாம் நிரப்பி உங்களை பஞ்சம் இல்லாம நடத்த, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி நடத்த கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை தர, உன் வாயை விரிவாய் தர, அதை நன்மையினால் நிரப்புகிறார். ஆண்டவரை இறங்கும் என்று கேளுங்கள். ஏசப்பா எனக்கு இறங்கும் என்று கேளுங்கள். கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இருதயங்களை திறந்து கொண்டிருக்கிறார். ஆவியினால் நிரப்புகிறார், அதிசயங்களினால் நிரப்புகிறார். தேவச்சனமே,
தேவ ஜனங்கள் புரியணும். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்காம கவலையோடு ஜெபித்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்க, கொஞ்சம் இருதயத்தை விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் நெருங்கி கேட்கணும் ஆவலை உண்டாக்கி கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்துல நெருங்க நெருங்க தான் நம்ம இருதயம் திறக்கப்படும். நம்ம தொடர்ந்து ஆண்டவர் ஆர்வத்தோடு தேடணும், தாகத்தோடு தேடி பாருங்க. கடமைக்காக அல்ல, தாகத்தோடு தேடி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம இருதயத்தை கர்த்தர் திறப்பாரு. இருதயம் திறக்கப்பட்டால் தான் வேத வசனங்கள் உயிரடையும். ஏனென்றால் வசனம் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அது நம்ம சிந்தனையில போய் உட்கறதுக்கு மட்டும் அல்ல, சிந்தனையில் இருந்து நம்ம இருதயத்தை கிராஸ் பண்ணி அது உள்ள போக வேண்டும். இருதயமாகிய நல்ல நிலத்துல விதைக்கப்படணும். தேவ ஜனங்களே, அது நடந்துட்டுனா போதும், அற்புதம் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயம் திறந்திருக்கிறதுனா அதை நிரப்ப ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. அப்பா, என் இருதயத்தை திறங்க, என் இருதயம் திறக்கப்படுவதாக, எல்லா பூட்டுகள் உடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயம் திறக்கப்படட்டும், என் நன்மைகள் உண்டாகட்டும். எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, ஒன்றுமே இல்லையா, என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற ஐட்டத்தை எடுத்துட்டு வந்தாச்சு, ஒரு குடம் என்ன இருக்கு, ஆனா அதை பெருக பண்றதுக்கு பாத்திரம் இல்லை. உடனே பாத்திரத்தை கடனாக வாங்கிட்டு வா, பிறகு கொடுக்கலான்னு சொல்லி விடுகிறார். பாருங்க தேவ ஜனமே, ஆண்டவர் நிரப்பணும் நினைக்கும் பொழுது அதை ஊட்டுகிறதுக்கு இடம் வேண்டும். அவர் என்ன நிரப்ப போகிறாரோ அதை உங்கள்கிட்ட பேசுவாரு, உங்க இருதயத்துல உணர்த்துவாரு. உங்க இருதயம் திறந்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள போகும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? அப்பா, என்னோடு பேசுங்க, என் இருதயத்தை நிரப்புங்க என்று கேளுங்க. ஆம் தேவ ஜனமே, சத்துருவானவன் நீங்க நெருக்கப்படணும், நீங்க வெட்கப்படணும், பிறர் முன்பாக நீங்க தலை குனியணும். இயேசு என்னத்தை செய்தார் என்று அவரை குறித்து நீங்க புலம்பணும் என்று சில சதிகளை உண்டாக்குவான். ஆனா நீங்க செய்ய வேண்டியது உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க இருதயம் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையை நம்புங்க, சந்தேகமே படாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் திறந்த இருதயத்தோடு கேட்டு பாருங்கள், இருதயம் நிரப்பப்படும். இருதயம் நிரப்பப்பட்டால் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க வார்த்தை தொட? எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? எலிசா சொன்னது போல ஒரு பாத்திரம் அல்ல, கிட்டத்தில் உள்ள அயலகத்தாரனுடைய எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை ஜெப குறிப்பு வைக்கிறோமோ, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அதற்கு எந்தெந்த விதத்தில் ஆவியானவர் பேசுகிறத உணர்ந்து நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நிரப்பப்படுகிறது. நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க பாத்திரம் நிரப்பப்படும். எப்போ விசுவாசம் பூட்டப்படுகிறதோ, எப்போ சோர்வு மேற்கொள்ளுகிறதோ, அப்பதான் சத்துரு கிரியை செய்வான். இனிமே சத்துருவுக்கு இடமே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய திட்டம் என்ன நம்ம புரிந்து கொண்டு விட்டோம். எப்படி ஒரு சரீரத்துக்குள்ள ரத்தம் ஓடுகிறதோ அதே போலவே நமக்குள்ள விசுவாசம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. உங்க இருதயத்தில் இருந்துதான் எல்லாம் வெளியே வர வேண்டும். இருதயத்தில் இருந்துதான் எல்லாமே செய்ய வேண்டும். அப்போ சத்துருவால் கிரியை செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் திறக்கப்படுவதாக, உங்கள் இருதயத்தில் உள்ள போராட்டம் அழிவதாக, உங்கள் இருதயத்தில் உள்ள யுத்தம் அழிவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்ப விரும்புகிறார். நிரப்ப விட்டு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அப்பா, என் இருதயத்தை திறங்க, அப்பா, என் இருதயத்தை நிரப்புங்க. அற்புதங்கள் நடப்பதாக, மாற்றங்கள் நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே, இப்பொழுதே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் திறக்கப்படுகிறது. அடிக்கடி உங்க இருதயத்தில் போராடி உங்களை சோர்வுபடுத்தி ஜெபிக்க விடாம கசப்பை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து, அவிசுவாசத்தை கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து தடை பண்ணுகிற அந்தகாரங்கள் இப்பொழுது உடைந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய சங்கிலிகள் உடைகிறது. உங்களை கட்டி வைக்கலாம் நினைக்கிறானா, கர்த்தர் உடைக்கிறார். உங்களை எலும்ப விடக்கூடாது நினைக்கிறானா, கர்த்தர் உடைக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். தொடர்ந்து ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடும் தனி ஜெபத்தில் இன்வால்வ் ஆகுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற நாட்கள்ல நம்ம பிரயர் டைம் சேனல்ல உங்களுக்கு ஏற்ற நேரத்துக்குள்ள வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்து தருவார். விசுவாசத்தோடு காத்திருங்க. இன்று ஆண்டவர் சொல்லுகிற
வார்த்தை, நீ நிரப்பப்படுகிறதற்கு திறந்து கொடுப்பாயாக, உன் இருதய வாசலை திற என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த ஜெபம் முடிந்தாலும் உங்கள் ஜெபத்தை விடாமல் உங்களால் எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுதோ தண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த சித்தமா இருக்கிறார். இதன் மூலமாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தான் கொடுத்தாரே தவிர உங்கள் ஜெபத்தில் இன்னும் நீங்க போராட வேண்டியது உண்டு. இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் உங்க தனி ஜெபத்தில் ஜெபித்து பாருங்க, எப்படி நிரப்புகிறார் மட்டும் பாருங்க. அந்நிய பாஷை பெற்றீங்கன்னா கர்த்தருடைய ஏவுதலோடு அந்நிய பாஷை பேசுங்க. சோத்திரம் பண்ண தெரியும்னா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி பாருங்க. 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் சோத்திரம் பண்ணி பாருங்க. தெய்வ பிரசன்னம் உங்களை எப்படி நிரப்ப போகுதுன்னு பாருங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஜனங்கள் மேல ஒரு அக்னி இறங்கி ஒரு பலத்தின் ஆவியானவர் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. இவர்கள் இருதயம் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. இவர்களுக்குள்ளாக 24 மணிக்கூறும் எப்பொழுது ஆவியானவர் விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சத்தம் இனி கேட்க போறதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இனி எந்த இரவுனாலும் எந்த பகல்னாலும் கர்த்தருடைய சத்தம் உங்கள் இருதயத்தில் கேட்கும். உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் வேற வீடியோல சந்திக்கலாம். God bless you.